நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தண்ணி இல்லை, தண்ணி இருந்தால் கடனுக்கு காசு இல்லை, காசு இருந்தால் நெல் இல்லை நெல் போட்டாலும் நோய் வருது. அப்படி போட்டு விவசாயம் பண்ணாலும் போதிய விலை கிடைக்கும். இவ்வளவு பஞ்சாயத்து பிரச்சனை இருக்குங்க. யாரும் ஒன்றும் கோடியில் சம்பாதிக்கல, மாட மாளிகை கூட கோபுரத்தில் விவசாயி உட்காந்துல. மாற்றம் நம்பணுமே, இதுவா மாற்றம்? விஜய் சார் என்னெல்லாம் பேசுறாரு, அந்த உண்மையை அந்த நியாயங்கள் யாருன்னா சொல்லணும் இல்லையா? இந்த சைடில் இருக்கக்கூடிய பாதகங்கள் பிரச்சனைகள் அதை பேசுவதற்கு யாருமே இல்லையே. இல்லை அவங்க குடும்பம்லாம் எப்படி பிழைக்கும்? என்ன புரிதல் இது? எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்ய கூட தெரியலன்னா அவங்கள என்ன பண்றது? ஆனால் அந்த அந்த குடும்பங்களை பார்க்கணும். ஏர் பிடிக்கிறவங்க அப்படி இப்படி நாங்களும் ஒரு விவசாயியாக பிறக்கல, அடுத்த ஜென்மத்தில் இந்த பஞ்சு டயலாக்லாம் பேசாமல் டெலிவர் பண்ணணும்ல. இதை தான் அவங்க கேட்குறாங்க. அரசியல்வாதிகள் வந்து பேசுனது ஒன்றா இருக்குது, செய்யறது ஒன்றா இருக்குது. இது எல்லா கட்சியிலையும் அப்படி தானே இருக்குது. இல்ல 500 யூனிட் வந்தா தான் இது வந்து உங்களுக்கு அது என்ன வேலை? 500 யூனிட்ன்ற வார்த்தையே நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது வரலையே. 500 யூனிட்ன்ற வார்த்தை வரல, இன்னைக்கு எப்படி வருது? அப்போ அன்னைக்கு வந்து எங்களுக்கு தகுதி இருந்தது, உங்களுக்கு நாங்க ஓட்டு போடணும் அப்படின்னா எங்களுக்கு தகுதி இருக்கு, நாங்க ஓட்டு போட்டுட்டா எங்களுக்கு தகுதி போயிடுது, நீங்க ஒரு தகுதி வைக்கிறீங்க. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான கோட்டீஸ்வரன் அவர்களை சந்திக்க விடுகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். இந்த தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம் 2 திராவிட கழகங்களையும். அதில் என்ன பார்த்து முக்கியமாக ஒன்று பார்த்தோன்னா, ஒரு திராவிட முட்டைன்ற கழக கூட்டணிக்குள்ள பிரச்சனை, இன்னொன்று கட்சி, இது அதிமுக கட்சிக்குள்ளேயே பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்குது. திமுகவை பொறுத்தவரை கூட்டணி கட்சி விரிசல் ரொம்ப அதிகமாகி வெளியில் போனாலுமே வார்த்தை போர் ரொம்ப அதிகமாகிடுச்சு அவங்களுக்குள்ள. இதுக்கு முன்னாலே வெளியில் வந்திருந்தாலுமே, இதுக்கு முன்பு தான் வெளியில் வந்திருக்காங்க, சேர்ந்துருந்துருக்காங்க. ஆனால் இது ரொம்ப விடுதலை சிறுத்தைகளோட மோதல், காங்கிரஸ் மோதல்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது வார்த்தை போருங்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அன்பு கொள்கை ரொம்ப குறைவாகும், அரசியல் ஆசை பேராசை உடனடியாக நடக்கணும் அப்படின்றது அதிகமாகிட்டு இருக்கு. இப்போது பொதுவாக வந்து ஒரு கூட்டணியிலேருந்து விலகிறது, இல்லை ஒரு கூட்டணியில் பிரச்சனை, ஒரு கூட்டணியில் விரிசல்னால் 2 காரணங்கள் ஆகும். முதல் காரணம் சீட்டு பத்தலை, அது அடிப்படை காரணம். 2வது காரணம் வந்து எங்களோட கொள்கை இது, மக்கள் கூட நாங்கள் இந்த இடத்துல இதை நிற்கிறோம், ஆனால் மக்களுக்கு எதிராக நீங்கள் பண்ணுறீங்க, அதனால் நாங்கள் கூட்டணி முறிவுன்றது வரும். இந்த 2வது சொன்ன காரணங்கள் நடக்கிறதே கிடையாது. கூட்டணிக்கு முன்னாடி கூட்டணி சீட்டு கம்மி அப்படின்றதுமே வந்து தமிழகத்தில் சமீபமாக நடக்கலை. பேசி கீசி உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி அதை முடிச்சுக்கிறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு கூட்டணியில் முறிவுன்றது இப்போ புதுசு. இந்த 20 வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் கிடையாது. ரொம்ப நாள் கூட கிடையாது இல்லையா? ஒரு நாள் 2 நாள் ஒரு நாள் 2 நாள் நிலைப்பாடு மாறுது. அப்போ என்ன மக்கள் சொன்னாங்க, இப்போ என்ன மக்களுக்கு இவங்க சொல்கிறாங்க, அடுத்த தலைமுறைக்கு என்ன விதமான அரசியல் இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அதை பார்க்கும்போது அது ரொம்ப மலிவாகவும் அநாகரிகமாகவும் இருக்குது. ஒரு நாள் வந்து அண்ணன்றாரு ராகுல் காந்தி இவரை, அந்த வார்த்தைகள்லாம் கூட அது பெருசாக மாறல. போன தேர்தலுக்கு பார்த்தா எங்கள் அண்ணன் எல்லாமே இவர் தான், ஸ்டாலின் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ என்ன ஏதுன்னு தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ காங்கிரஸ் கட்சி அதை செய்து விட்டார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா சார், இந்த தேர்தல் வந்து ஒரு கண்ணாடி போல சார். அதாவது எந்தெந்த கட்சி தலைவர் எப்படி அவங்களோட குணாதிசயம் என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களுக்கு எது முக்கியம் அப்படின்றது தான் இருக்குது. இதில் வந்து ஒருவேளை தாவேக்கா ஜெயிக்காமல் இருந்திருந்தா இவங்களோட உண்மை முகம் தெரியாமல் இருந்திருக்கும். ஆமாம், மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது எல்லாமே வந்து முகமூடி போட்டிருக்காங்க அரசியலில். அந்த முகமூடிக்கு உள்ள ஒரு முகம் இருக்குது, அந்த முகம் ரொம்ப கோரமாகவும் ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குன்ற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அது என்ன அப்படின்னா, அதே கோரமாக இருக்குன்னா, ஒரு கூட்டணி ஒரு விஷயம், ஒரு கட்சிக்குள்ளே ஒரு விஷயத்தை வந்து முதுகில் குத்துறது இருக்குல்ல, அது வந்து கோரமாக இருக்கிறது. அசிங்கமாக இருக்கிறது என்ன அசிங்கமாக இருக்கிறதுனா, அந்த நாக்கு வந்து மாறி மாறி பேசுது இல்லைங்களா, அந்த தன்மை. ஒரு மாதத்துக்குள்ளே இப்படி ஒரு தன்மை, அப்படி ஒரு தன்மை, நாளைக்கு ஒரு தன்மை அப்படின்னும் போது அது வந்து ஒரு முகம் சுளிக்க வைக்கக்கூடிய ஒரு அருவருப்பான அரசியலாக இருக்கிறது. அரசியலில் வந்துட்டு இப்போ ஒரு ஐயா காமராஜர் அப்படின்னா அவர் குதிரை பேர் அரசியல் பண்ணார், அவர் வந்து பெட்டி வாங்கினார், அவர் வந்து கூட்டணிக்காக சமரசம் பண்ணார், அவர் அதை பண்ணார் இதை பண்ணார், இப்படியெல்லாம் இல்லை. ஐயா காமராஜர்னா அணை கட்டினார். ஐயா காமராஜர் வந்து மாணவர்களுக்கு படிப்புக்கு அந்த உணவு கொடுத்தாரு, கல்வியை நல்லா கொடுத்தாரு, அவர் கஞ்சத்தனமாக இருந்து நாடை வந்து நல்லா வச்சுக்கணும்னு நினச்சாரு, அவர் 10 காசு மிச்சம் பண்ணார். இப்போ இதே அறிஞர் அண்ணா எடுத்திங்கன்னா, தமிழ்நாடுன்னு ஒரு அடையாளம், தமிழர்களுக்குன்னு ஒரு முன்னுரிமை, ஆங்கில வழி கல்வி இருக்கணும், அதுக்கப்புறம் தான் சர்வதேச அளவில் அவங்க உலகத்தில் அவங்க மேம்படுவாங்க. வட இந்தியா தென்னிந்தியா பார்க்கும்போது தென்னிந்தியாவோட தன்மை வந்து உழைப்பு,
அது மேல் நோக்கி போகும். அது தமிழ்நாடுக்குன்னு ஒரு சிறப்பு, தமிழக கலாச்சாரம் இது, பெண்கள் விடுதலை இப்படின்ற மாதிரி. அப்போது இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்து விட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் ஐயா வைகோல் எடுத்தால் நான் அவர் எதில் சேர்க்கிறது எதில் வைக்கிறது எடுத்துகிட்டு போய் நேத்தவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்போ எனக்கு என்ன பார்க்குறேன்னா, இப்போ இல்லை நீங்கள் சாட் ஜிபிடி உங்கள் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து நீங்கள் சாட் ஜிபிடி கிட்ட கொடுத்தீங்கன்னா, ஒன்ஸ் இன் எவ்ரி 5 years they will change the party, once in every 5 years they will change the regime, every 6 months they will change their stand. பொலிட்டிக்கலாக வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்காது, மாறி மாறி பேசுவாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நுண்ணறிவில் அது வந்து இது மாதிரி தான் பதில் வரும். இப்போ இவர்கள்லாம் இதை செய்தார்கள் அப்படின்னு அவங்களால கோடு பண்ண முடியாது. இப்போ ஐயுஎம்எல் ஐயா காதர் மைதீன் வந்து நேற்று இன்று நாளை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு, பார்க்குறது ஓகே, இவர் வந்து ஒரு கண்ணியமாக பேசுகிறாரு, இவரோட அரசியல் நிலைப்பாடில் வெற்றி தோல்வின்றது அங்கே முக்கியம் இல்லை, கொண்ட கொள்கை முக்கியம், மக்களுக்கு நம்ம என்ன சொல்லி கேட்டோமோ எதுக்கு வாக்களித்தாங்களோ அதுக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் அது 48 மணி நேரம் தாங்கலையே. அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு அவங்களோட பேசினாங்க, இவங்களோட பேசினாங்க. ஆமாம் அது உண்மைதான். சரி, நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க, விஜய் சார் என்னெல்லாம் பேசுறாரு, அந்த உண்மையை அந்த நியாயங்கள் யாருன்னா சொல்லணும் இல்லையா? இந்த சைடில் இருக்கக்கூடிய பாதகங்கள் பிரச்சனைகள் அதை பேசுவதற்கு யாருமே இல்லையே. இல்லை, இவங்க எல்லாருமே சொல்லும் போதே காங்கிரஸ்லேருந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நீங்கள் மாறுனீங்க உடனேயான்னு கேட்டால், அங்கே திமுகவுக்கும் அதிமுகவோட அந்த பேச்சுவார்த்தை தான் மாறினதுக்கு காரணம். இவங்க சொல்கிற காரணம் எல்லாருமே சரி, அவங்க மாறுறதுக்கு காரணம் சரி, மந்திரி சபைக்குள்ளே போகாமல் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ண வேண்டியதுன்னா, அவ்வளோ கண்ணியமான்கள் அவ்வளோ புள்ளிமான் வகையை நம்ம சார்ந்தவங்க நம்ம வந்து மாற்றி பேச மாட்டோம் அப்படின்னா கூட்டணிக்கு வெளியிலேருந்து கொடுக்கலாமே. ஏன் அந்த பதவி சுகத்துக்காக நீங்கள் இப்போ கம்யூனிஸ்ட் பேசுகிறாங்கன்னா அதில் ஒரு குறைந்தபட்ச தார்மீக அடிப்படை இருக்குது, ஒரு கொண்ட கொள்கையில் உறுதி தெரியுது, தன்மை தெரியுது. அதே நேரத்தில் எங்களுக்கு தேவைப்பட்டால் மறுபரிசீலனை செய்வோன்னு சொல்ல அவங்க முட்டு கொடுக்கலையே. இப்போது ஓட்டு போட்ட மக்களில் நிறைய பேர் விவசாயி இருக்கிறாங்க, விவசாயிகள் ஏமாற்றப்பட்டு விடுவதாக நினைத்து அவர்கள் அங்கங்கே போராடுற பண்ணிங்க. சாம்பாருக்கு பருப்பு போட்டு சாப்பிடுவீங்களா இல்லை வேறு எதனா பிசைஞ்சு சாப்பிடுவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருந்தால், இன்னொன்று ஒரு சில இடத்துல விவசாயிகள் கேட்குறாங்க, ஐயா நாங்கள் கேட்டோமா, நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்னதை செய்ய வேண்டியதுன்னு. ஒருவேளை உங்களோட தேர்தல் வாக்குறுதியில் அப்படி ஒன்று இல்லைன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருந்திருப்போம்ல, மாற்றோம் நம்பணுமே, இதுவா மாற்றம் இல்லை. அவர் நேற்று திருச்சி மீட்டிங்கில் வந்து சொல்லும்போது என்ன சொல்லி நன்றி கூட்டத்தில் சொல்லியிருக்காருன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் போக போக முழுமையாக ரத்து செய்வோம் அப்படின்ற மாதிரி அவருடைய விவசாயத்தை பற்றின புரிதல் இல்லாத தன்மை. விவசாயம் என்பது ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதத்தில் ஒரு சாகுபடி பண்ணணும், அதுக்கப்புறம் அது குறுவை, அதுக்கப்புறமா வந்து பொங்கலுக்கு அது வரும். அப்போ 3 போகம் தான் நமக்கு. அந்த 3 போகத்திலே சம்டைம்ஸ் 2 போகம் தான் விளையுது. தண்ணி இல்லை, தண்ணி இருந்தால் கடனுக்கு காசு இல்லை, காசு இருந்தால் நெல் இல்லை நெல் இல்லு போட்டாலும் நோய் வருது. அப்படி போட்டு விவசாயம் பண்ணாலும் போதிய விலை கிடைக்கல. இவ்வளோ பஞ்சாயத்து பிரச்சனை இருக்குங்க. யாரும் ஒன்றும் கோடியில் சம்பாதிக்கல, மாட மாளிகை கூட கோபுரத்தில் விவசாயி உட்காந்துல்ல. அவங்களுக்கு இருக்கிறது அந்த 5 ஏக்கரான்றது ஏக்கரா தான் பெருசாக இருக்கும். ஆனால் அதில் வர ரிட்டர்ன்ஸ் என்ன, அந்த மண்ணிலேருந்து வரக்கூடிய மகசூல் என்ன, இதெல்லாம் தெரியாமல், இந்த பிரச்சனையை புரியாமல் படிப்படியாக செய்வேன்னா நீங்கள் 2500 ரூபா படிப்படியாக போடுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிரிட்ஜு கட்டணும், இல்லை ஒரு மருத்துவமனை கட்டணுமா, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக கட்டுங்க, 2 வருஷம் கழிச்சு கட்டுங்க, 3 வருஷம் கழிச்சு கட்டுங்க. பெண்களுக்கு தங்கம் கொடுக்குறதா சொன்னீங்க, அதை ஸ்லோவாக கொடுங்க. 15,000 ரூபா வந்து மாணவர்கள் படிப்பு தொகைக்காக படிப்பு பாதிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, பொறுமையாக செய்யுங்க. இது மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது. சிலிண்டரு உடனே கொடுக்க வேணும்னு இல்லை, சர்வதேச அளவில் பிரச்சனை. அடுத்த வருஷத்துல வந்து கொடுங்க சிலிண்டரு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 சிலிண்டர் கொடுங்க, அப்புறம் அடுத்த வருஷம் 4 கொடுங்க, 3ஆவது வருஷத்தில் 6 சிலிண்டராக கொடுங்க. யாரும் கேட்க போகிறதில்ல. இது வாழ்வாதார பிரச்சனை. இப்போ நீங்கள் பணத்தை விடுவிச்சாதான் அவங்க திருப்பி போய் கூட்டுறவில் கடனாக வாங்கி, அந்த கடன் ஒண்டி பத்தாது சார். அதாவது வீட்டில் இருக்கிற தட்டுமுட்டு சாமான், அந்த வெள்ளி பாத்திரம், கையில் காதில் போட்டுருக்கிறது, தொங்கட்டான்லேருந்து தாலியில் இருக்கிற தங்கத்துலேருந்து இதெல்லாம் வச்சு போய் கூட்டுறவு சங்கத்தில் கடன் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அதேமாரி அந்த விவசாயின்ற முறையில் கடன் வாங்குறவங்க, நகை கடன் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஒருத்தரோட வாழ்வாதாரம் அவங்களோட தன்மை புரியாமல், இப்போ அக்டோபரில் மழை பெய்யும், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பெய்யும். அப்போ அதுக்கு முன்னாடி இப்போ காவேரியிலேருந்து தண்ணி வரும், அந்த தண்ணிக்கு வச்சு நான் விவசாயம் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து வந்து எனக்கு மழையை வச்சு நான் விவசாயம் பண்ணுவேன். ஒரு சிலது வந்து வானம் பார்த்த பூமியாக இருக்கும், ஒரு சிலது வந்து பம்பு செட்டில் நடக்கும். எதுவுமே தெரியாமல் நான் பொறுமையாக படிப்படியாக செய்வேன்னா, இப்போ 4 மாதம் அவங்க என்ன பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டிலேருந்து சாப்பாடு வாங்கி இரவலுக்கு சாப்பிடுவாங்களா? இல்லை அவங்க குடும்பம்லாம் எப்படி பிழைக்கும்? என்ன புரிதல் இது? எதை முதல்ல செய்யணும், எதை 2வது செய்யவோட தெரியலன்னா அவங்கள என்ன பண்ணுறது? சரி, கரண்ட்டு 200 யூனிட்டு, அதுக்கு 2000 கோடி போச்சு. நீங்கள் அந்த 2000 கோடி இப்போ பண்ணியிருக்கிறதெல்லாம் போட்டு விவசாயிகளுக்கு மொத்தமாக முதல்ல பண்ணியிருக்கலாம்ல சார். அது நெல் சம்மந்தம், உணவு சம்மந்தப்பட்டது சார். உணவு உற்பத்தி, உணவுன்றது எல்லா ஜீவராசியும் சாப்பிட்ற ஒரு விஷயம்.
அந்த அரிசி நல்லா இருந்தது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு கிரேடாக போகுது. அது வீணாக போச்சுன்னா அதுக்கப்புறம் அது மாடுக்கோ கோழிக்கோ எதுவோ போகும், இல்லை அது உரமாக போகும். அது ஒரு சுழற்சி. அப்போ ஒரு சுழற்சி புரியாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு படிப்படியாக செய்யணும்னா எதை படிப்படியாக செய்யணும், எதை முதல்ல செய்யணும்னு தெரியல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கேட்டால் அது வந்து உடனே எப்படி மாற்ற முடியுன்றீங்க. சரி, நீங்கள் படிச்சுட்டு 6 மாதம் அப்ரெண்டிஸ் மாதிரி படிச்சுட்டு கிராஷ் கோர்ஸ் முடிச்சுட்டு வர வேலைக்கு இல்லை ஒரு 6 மாதம் அந்த தேனி லெவுன்னு ஒன்று சொல்கிறோம். அந்த தேனி லெவல் பீரியடையே இல்லாமல் ஒரு 15 டேஸில் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க எங்களை கேள்வி கேட்குறதுக்கு. சார், அதாவது இது வந்து ஐயா காமராஜர் அவர் அந்த காலகட்டத்தில் சொன்னதுங்க. இந்த தேனிலவு காலம் என்ன சொல்லுவதுன்னா, இப்போ தான்ப்பா வந்திருக்கிறாங்க, சட்ட சிக்கல் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், பணப்பட்டுவாடா பிரச்சனை இருக்கும், கான்ட்ராக்டர் யார், அமைச்சர் யார், தரவுகள் என்ன, இதெல்லாம் தெரியாது. மத்திய அரசோட பழக்கம் பண்ணணும், மத்திய அரசோட பணம் வரணும், கடன் சுமை என்ன இருக்குது, தொழிலாளிகளோட பிரச்சனை இருக்குது, அரசு ஊழியர்களோட நிலை என்ன, இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும்னு அன்றைக்கி சொன்னாங்க. அன்றைக்கி கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் கிடையாது, அன்றைக்கி இந்த அளவுக்கு விஞ்ஞானம் கிடையாது, தொழில்நுட்பம் கிடையாது. பொய்ய வண்டி ஒரே நாளில் 2 நாளில் பரப்புறீங்க, அதுக்கு ஒண்டி வேகம் காட்டு தெரியுது இல்லையா? அவர் என்ன பண்ணுவார் பாவம். இது ஒண்டி இந்த சிம்பத்தி இதெல்லாம் வந்து உடனே பண்ணுறீங்க. சரி, அது கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயம், அன்றாட விஷயங்கள் வந்து நீங்கள் எப்படி 6 மாதம் தள்ளி போட முடியும்? இப்போ நாளைக்கு வந்து ஏதோ ஒரு 4 ரவுடி பசங்க தெருவாக போய் வெட்டிக்கிறாங்க, 6 மாதம் கழிச்சு அதை சரி செஞ்சுக்கலாமா? சரி, ரவுடிங்க தானே வெட்டிக்கிறாங்கன்னு விடும்போது அந்த பக்கம் போகிற ஒருத்தர் ஒரு அரப்பு போட்டு போகிறாங்க, அது விட முடியுமா? அப்போ எதை எப்போ சரி இல்லை, தூய்மை பணியாளர்கள் நாளைக்கு போராட்டம் பண்ணுறாங்க, 6 மாதம் கழிச்சு அவங்க போராட்டம், அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் குப்பை வார மாட்டோம். எங்களுக்கு விஜய் அண்ணா வீட்டில் கூப்பிட்டு பார்த்தாரு, அப்போது ஆசை வார்த்தை சொன்னார், எங்கள் கூட நிற்கிறேன்னு சொன்னார், சந்தோஷம், நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். இப்போ எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ண நாங்கள் குப்பை வர மாட்டோன்றாங்க. 6 மாதம் கழிச்சு குப்பையை வாரிக்கலாமா? எதை முன்னாடி செய்யணும், எதை பின்னாடி செய்யணும், எது நிர்வாகம், எது நிர்வாகத்தை எப்படி சீர்திருத்துறது, இதை தான் கேட்குறாங்க. சார், விவசாயிகள் வந்து எதுவும் இல்லாததை கேட்கல, நீங்கள் சொன்னதை கேட்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு இது மாதிரி நடந்திருக்கு. திமுக ஆட்சி காலத்துலேயும் அதிமுக ஆட்சிகளும் விவசாயிகள் கூட்டுறவில் வாங்கின கடன் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது அதாவதுங்க, ஒரு விஷயம் நடக்குது தானா, நீங்கள் என்ன நினைப்பீங்க இயல்பா? இது எப்பயுமே மாமூலாக நடக்கிறது தானே, முன்னாடி நடந்திருக்கு, இப்போ வண்டி எப்படி நடக்காமல் போகும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இப்போ நடக்கலை. போராட்டம் பெற்று போராடி பெற வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் தள்ளுறீங்க. அவங்களுக்கு வேறு வேலை இருக்குல்ல. இப்போ ஜூன் 10ஆம் தேதி 12ஆம் தேதி நீங்கள் தண்ணியை திறந்து விட்டிங்கன்னா அவங்க அதை கட்ட வேலையை பார்க்கணும். அப்படியும் நீங்கள் கொடுக்குற காசு வந்து அப்படியே அவங்க எடுத்துகிட்டு போக போகிறதா? அவங்க என்ன அந்த பணத்தை எடுத்து தலைமாட்டில் வச்சு படுத்து தூங்க போகிறாங்க? அதை போய் இந்த மண்ணில் போட போகிறாங்க. அந்த மண்ணில் நெல் வரும், கரும்பு வரும், வாழை வரும், அது வியாபாரமாகவும் கடத்தருக்கு போவோம், காய்கறியாகவும் 4 பேர் சாப்பிடுவாங்க, உணவு கடைக்கு போவோம், உணவு கடையிலேருந்து அது விலையாக போவோம், அது திருப்பி வந்து அரசுக்கு வரியாக போவோம், அரசுக்கிட்டேருந்து மக்களுக்கு பணமாக போவோம். இதுதானே இந்த பொருளாதாரத்துக்காக பயப்படுறீங்க, அப்படியே பதறீங்க. 10 லட்சம் கோடி இருக்குதுல்ல, 10,000 கோடி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இதுக்கு 10,10,000 கோடி கடன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? பொருளாதாரம் அப்படியே திரும்பிடுமா சார்? இப்போ எனக்கு இதே நிலைமை தான் திமுக காலகட்டங்களையும் பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. இவங்களே நமக்கே தெரியும், விவசாயிகள் போராட்டம் நடந்தது, எல்லா இடத்துலையும் நடந்தது, விவசாயிகள் போராட்டம் நடந்தது. அதை விட இப்போ நம்ம ரொம்ப இவங்களை வந்து நம்ம தாக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவ்வளவு நடந்ததுலாம் விட்டுறீங்க. நீங்கள் என்னோட காணொலி பார்த்தீங்கன்னா சார், நான் வந்து அக்டோபர் மாதத்தில் வந்து ஒரு வெள்ளம் வந்தது, ஒரு மழை அதிகமாக பெஞ்சு நெல்லெல்லாம் நாசமாச்சு. கீழ்வெளூர், அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தில் நிறைய டேமேஜ் நான் போயிருந்தேன். அதே மாதிரி பொங்கல் டைம்லையுமே வந்து ஒரு மழை வந்துட்டு நெல்லெல்லாம் கொள்முதல் பண்ணாமல் போட்டு நெல்மணியெல்லாம் நாசமாக போயிருந்தது. அப்போது நான் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி சைடெலாம் போய் அதெல்லாம் செய்தியாக பார்த்துருக்கேன். நான் ரெகுலராக இதெல்லாம் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை பார்க்கக்கூடிய ஒரு பத்திரிக்கையாளர். எனக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியும், அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ வேறு இருக்குது எனக்கு தெரியும். ஆல்ரெடி அவங்களுக்கு வேறு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இன்சூரன்ஸ் போதிய அளவுக்கு வர்றது கிடையாது. நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த நெல் மூட்டை ரொம்ப அழுகி போனதுலாம் ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு போன வாரத்தில். அப்போ இப்போ என்ன சொல்றாங்க, திமுக காரங்க இதை சீண்டி விடுறாங்க. திமுக பீரியட்லையுமே போராட்டம் பண்ணி சாலை மறியெல்லாம் நடந்தது. உதயநிதி ஸ்டாலின் போனார். அப்போ எப்படி உதயநிதி ஸ்டாலினே தன்னோட சொந்த கட்சியையே உசுப்பி விட்டு போராட்டம் பண்ணாங்களா? என்ன நடந்தது? நான் சொல்றது எப்பயோ நடக்கல, 4 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த காட்சிகளை நான் சொல்றேன். அப்போ அந்த தன்மை புரியாம, அது பிரச்சனை புரியாம நீங்க மடைமாற்றம் பண்றதை கவனம் செலுத்துறீங்க. அப்போ எதை மடைமாற்றம் பண்ணணுமோ அதை தான் மடைமாற்றம் பண்ணணும். எல்லாத்துக்குமே வந்து திமுக காரணம்னா அப்போ கொஞ்சமாச்சு மற்றவங்களோட பிரச்சனை புரியணும். நீங்கள் சொல்லலைன்னா பரவாயில்ல, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் சொன்னதை வச்சு அவங்க ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் வாக்கு செலுத்தியிருக்கலாம். இல்லை வாக்கு செலுத்தலைன்னா கூட அவங்க தான் உங்களுக்கும் முதலமைச்சர். ஆனால் அந்த குடும்பங்களை பார்க்கணும்ல. இந்த ஏர் பிடிக்கிறவங்க அப்படி இப்படி நானும் ஒரு விவசாயியாக பிறக்கல, அடுத்த ஜென்மத்தில் இந்த பஞ்சு டயலாக்லாம் பேசாமல் டெலிவர் பண்ணணும்ல, இதை தான் அவங்க கேட்குறாங்க. அப்போது அரசியல்வாதிகள் வந்து பேசுனது ஒன்றா இருக்குது, செய்யறது ஒன்றா இருக்குது. இது எல்லா கட்சியிலையும் அப்படி தானே இருக்குது. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ மாற்றம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அந்த மாற்றம் வரல. எனக்கு தெரிஞ்சு
கரண்ட்டு ஆசைப்பட்டவங்களுக்கு இல்லை கரண்ட்டுக்கு சொன்னாங்க இல்லைங்களா, நுகர்வோருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.46 லட்சம் இருக்குது, 2,46,00,000 டொமெஸ்டிக்கு. அதில் வந்து 3/4 பேருக்கு அதனால பெரிய பயன் இல்லை. நீங்கள் சொன்னது மாதம் 200 யூனிட், ஆல்ரெடி அம்மையார் ஜெயலலிதா ஒரு 100 யூனிட் கொடுத்தாங்க. இப்போ 300 யூனிட் சேர்த்தா மாதம் கரண்ட் வந்தால் கரண்ட் பில்லுன்றதே ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு ஃப்ரீயாகவே ஆகிடும். இல்லை 500 யூனிட் வந்தால் தான் இது வந்து உங்களுக்கு அது என்ன வேலை? 500 யூனிட்ன்ற வார்த்தையே நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது வரலையே. அன்னைக்கு 500 யூனிட்ன்ற வார்த்தை வரல, இன்னைக்கு எப்படி வருது? அப்போ அன்னைக்கு வந்து எங்களுக்கு தகுதி இருந்தது, உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா எங்களுக்கு தகுதி இருக்கு, நாங்கள் ஓட்டு போட்டுட்டா எங்களுக்கு தகுதி போயிடுது, நீங்கள் ஒரு தகுதி வைக்கிறீங்க, எங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு. அப்போ இது என்ன வேலை? இதே திமுக ஆட்சி காலத்தில் எல்லாருக்கும் பணம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவொடனே தகுதிப்படுத்த பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு 1 கோடி பேர் கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு படிப்படியாக ஒரு 50 லட்சம் பேர் கொடுத்தாங்க. அப்போ மிச்சம் 1 கோடி மக்களுக்கு இல்லை 1.25 கோடி பெண்களுக்கு வரவே இல்லை, தாய்மார்களுக்கு. இது என்ன கதை? இது சொல்லும் போது எப்படி பேசுறீங்க, அப்புறமா மாத்தி பேசுறீங்க. இதே மாதிரி அதிமுகவும் ஒரு சில தவறுகள் பண்ணிருக்காங்க, சொன்னதெல்லாம் முழுசா சொல்லல. திமுக தன்னுடைய தேர்தல் இருக்கையில தகுதின்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, அதுக்கப்புறம் சொன்னதுதான் அந்த வார்த்தை. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அந்த தேர்தல் வாக்குறுதிகளை சும்மா அள்ளி விடுறது, வாய்க்கு வந்து அடிச்சு விடுறது. அதாவது எப்படின்னா பதவியை பிடிச்சிடணும், ஒரு சொன்ன சொல்லு காப்பாத்துறமே, சொல்லு சுத்தம் இருக்கணுமே, 6 மாசத்துக்கு முன்னாடி அப்படி பேசுறமே, இப்போ இப்படி பேசுறமே. இப்போ ஆட்சி வந்து தாவேக்கு ஆட்சி வரும்னு நான் நினைக்கல. அன்னைக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வேளை விவசாயிகளுக்கு எதிராக பேசிட்டு இன்னைக்கு நான் ஆதரவாக பேச முடியுமா? இல்லை அன்னைக்கு ஆதரவாக பேசிட்டு இன்னைக்கும் எதிர்வாக பேச முடியுமா? என்றைக்குமே ஆதரவாக அவங்க பக்கம் நியாயம் இருக்குமே, ஆனால் அதை தான் பேச வேணும். இன்னொன்றுங்க, மொதல் வருஷம் 2வது வருஷம்லாம் அவங்க வந்து கட்டிடுறாங்க கடனை. இந்த தேர்தல் நேரத்தில் அவங்க அப்படி பழக்கமாயிட்டாங்க, மென்டலி அவங்க பழக்கமாயிட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வருஷம் வந்து தேர்தல் வருஷம், எதனா ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும், அந்த கட்சி நமக்காக விவசாயிகளுக்காக அடுத்த வருஷம் தொடருதா இல்லையா அப்படிங்கிறது வேற, அது வேற. இப்போ அந்த ஆசை அவங்களுக்கு போயிருக்கும் இந்த நேரம். ஏன்னா முதலுக்கே மோசமாக போகுது. 12,000 13,000 கோடி ரத்து பண்ண வேண்டிய இடத்துல 2,000 சில்லற 3,000 சில்லற நீங்கள் ஒதுக்குறீங்கன்னா என்ன அது? அது வந்து ஏதோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க கோஆபரேட்டிவ்ஸ் மூலிமா 5%, 10%. இன்னொன்று 5 ஏக்கரான்னு பிரித்தது யார்? அந்த 5 ஏக்கரா யார் வாயத்துலேருந்து வந்தது? அப்புறம் இப்போ என்ன அதை பிரிக்கிறீங்க? அதெல்லாம் வந்துங்க, சரி அவங்க நிறைய பேர் படிக்காதவங்க, அவங்களுக்கு வந்து போய் கடன் வாங்குறதுக்கோ இல்லை வேறு விஷயங்களுக்கு கிடையாது. ஆல்ரெடி வந்து பெரிய விவசாயிகள் டிராக்டர் லோனு அந்த மாதிரிலாம் வாங்கினாங்கன்னா அந்த டிராக்டரை வந்து சீஸ் பண்ணுறாங்க, பிரச்சனைகள் இருக்குங்க. சரி, தனியாரில் நீங்கள் கடன் வாங்கினா அது கட்டி தான் ஆகணும், வேறு. பட் கூட்டுறவில் இல்லை விவசாயி கடனுமோ அதுக்கு ஒரு சில சலுகைகள் இருந்தது. அதை தாண்டி அந்த சலுகைகள் பத்தாத அவங்க ஓட்டை போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்துக்கு அவங்கள பழக்கம் பண்ணி விட்டுட்டு இன்னைக்கு அவங்கள ஏமாத்துறது எந்த விதத்தில் நாய்? இது ஏமாற்றுதுன்னு சார். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நான் பண்ணித்தரேன், நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், அதை யார் காப்பாற்றணும்? அந்த வாக்கை யார் காப்பாற்றணும்? நான் தானே அந்த வார்த்தையை விட்டேன், நான் தானே அதை காப்பாற்றணும். அப்புறம் நான் வந்து மாற்றி பேசுகிறேன்னா அப்போ சொல்லு சுத்தம் இல்லாமல் போகுது இல்லையா? அதை விவசாயிகள் கேட்குறாங்க. என்னன்னா இன்னும் அதுக்கு வந்து இன்னும் போதிய அளவுக்கு பொதுமக்களோ மற்றவங்களோ இன்னும் அதை பற்றிய புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து எப்பவுமே இந்த ரீல்ஸு, சினிமா, படம் ரிலீஸ் ஆகலை, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பார்க்கிங்க்கு சண்டை, இதெல்லாம் பெருசாக பேசணும். அந்த விவசாயிகள் பிரச்சனைனா அது அந்த நமக்கு புரியுறது கிடையாது. அது சாப்பிடும்போது கொஞ்சம் மண்ணு நிறைய வந்ததுன்னா அது புரிய வரும். சோஷியல் மீடியாவில் எது முக்கியம் இல்லையோ அதெல்லாம் ஒரு பரபரப்பாக போட்டோன்னா அது ஒரு பரபரப்பாகுது. நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போது இதில் விவசாயி கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதே நான் வந்து ஒரு ஆபாசமாக ஒரு விஷயம் பேசுகிறேன், இந்த நடிகர் அங்கே போயிட்டாரு, இல்லை இவங்க வீட்டில் இது ஆயிடுச்சு, ஒரு உண்மைக்கு புறம்பாக ஒரு விஷயத்த அப்படியே சும்மா வதந்தியாக பரப்பி விட்டோன்னா அது அதிகமாக போகுது. இது என்ன புரிஞ்சுக்கிறது? வேலை வாய்ப்பு பற்றி பேசினா அவ்வளோவா பார்க்கறது இல்லை, விவசாயி பிரச்சனை பேசினா அவ்வளோவா பார்க்கறது இல்லை, இயற்கை வளங்கள் மோசமாக போகுது, நாடு நாசமாக போகுதுன்னா அது பார்க்கறது இல்லை. அப்போ நீங்கள் என்ன வந்து வாழ்க்கையை புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க? அதுவும் அடுத்த தலைமுறையோட நிலைமை நினச்சா ரொம்ப மனசு கஷ்டம். சரி, யார் ஆட்சியில் இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை, மக்களோட அரசியல் புரிதல் எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். சீமான் அவர்களும் அதுதானே சொல்கிறாரு, பல்வேறு விஷயங்களை அவர் வந்து பேசுகிறாரு, ஆனால் வாக்கா மாற மாட்டேங்குது. அது சீமானனுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர் கருத்தெல்லாம் அருமையான கருத்து, நாட்டு மக்களுக்கு இயற்கைக்கு அடுத்த தலைமுறைக்கெல்லாம் பேசுகிறாரு. அவரை ஒரு சில போக்குகளை மாற்றணும். அவர் வந்து ஏதோ எல்லாருமே ஒழுங்காக இருக்கிற மாதிரி, இவர் வண்டி ஏதோ ஒழுக்கமான ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி, நான் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் யாரையோட சேர மாட்டேன், நான் தனியாக தான் போவேன்னா என்ன பண்ண சொல்கிறீங்க? அவரும் கஷ்டப்பட்டு, அவரை நேசிக்கிறவங்களையும் கஷ்டப்பட்டு, அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களும் கஷ்டப்பட்டு, ஒரு சில சின்ன சின்ன சமரசம். ஏன் இப்போ அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு பொது வேட்பாளர் போடுறாங்கன்னு, ஏன் ஒரு கோரிக்கை வைக்கலாம்ல எல்லாருக்கிட்டையும்? அன்புமணி ராமதாஸ் பொதுவாக தானே பேசுகிறாரு, இன்னைக்கு குதிரை பேர அரசியல் நடக்குது, இது பிரச்சனை என்னன்னு. இவர் ஏன் ஒரு கோரிக்கை பொதுவாக
நான் வந்து நிற்கலான்னு இருக்கிறேன், என்ன பொது வேட்பாளராக இடைத்தேர்தலில் ஏற்றுக்குவீங்களா, ஏற்றுக்கிறேன்னா எந்தெந்த கட்சி ஏற்றுக்குவீங்க, நான் வந்து பொது வேட்பாளராக நிற்கிறேன், நான் கூட்டணிக்கு வரல, நான் சமரசம் ஆகலை, சீமான் வந்து யாரு கூடவும் போய் சேர்க்க மாட்டான், ஒரு பொது காரியத்துக்காக. இன்னைக்கு நடக்கிறது அநியாயம், குதிரை வேற அரசியல். இதை எதிர்த்து நான் கேள்வி கேட்பேன். எனக்கு ஒரு இடத்துல நான் நிற்க போகிறேன், என்ன இது கேட்கலாம் இல்லைங்களா பொதுவாக? இல்ல அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னு போலன்னா, இவங்களோட ஆதரவெல்லாம் வாங்கினோம்னா அவங்களோட கொள்கைகள்லாம் நம்மளும் ஏத்துக்கிட்ட மாதிரி ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப நாளா அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்காரு. அவ்வளோலாம் இங்க வந்து போட்டு கொள்கையை போட்டு பிச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, கொள்கைன்றது இருக்கட்டும், அதை உண்மையா ஃபாலோ பண்றவங்க பண்ணுங்க. இன்னைக்கு கொள்கைனா கிலோ எவ்வளோன்ற மாதிரி போயிட்டு இருக்கு அரசியல். என்ன கொள்கையை இப்போ நம்ம பார்த்துட்டோம், கொள்கை கூட்டணின்னு பேசினாங்க, திமுகவில் இருந்தவங்க யாருமே இல்லை. இப்போ திமுக தான் தனிமரம், திமுக தான் தனியா இருக்குது. அப்புறம் என்ன கொள்கை? சரி, காங்கிரஸோட கொள்கை என்னாச்சு? தேர்தலுக்கு முன்னாடி ஆச்சு, என்ன ஆச்சு?